அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய நாமத்திலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நாமத்தை நாம் ஒன்று கூடி சேர்ந்து மகிமைப்படுத்த போகிறோம். அப்படி மகிமைப்படுத்தும் பொழுது தேவன் அளவில்லாமல் சந்தோஷப்பட்டு நம்மளை ஆசீர்வதிக்க போகிறார். ஒரு பாடலை பாடுவோமா எல்லாரும் சேர்ந்து? அதன் காலத்தில் ஒவ்வொன்றையும் நேர்த்தியாய் செம்மையாய் செய்பவரே, அதன் காலத்தில் ஒவ்வொன்றையும் நேர்த்தியாய் செம்மையாய் செய்பவரே. ஏசையா ஏசையா என் தெய்வம் நீர்தானையா, ஏசையா ஏசையா என் தெய்வம் நீர்தானையா. அதன் காலத்தில் ஒவ்வொன்றையும் நேர்த்தியாய் செம்மையாய் செய்பவரே. நம்பிக்கை வீண் போகாது, நிச்சயமாய் முடிவு உண்டு. நம்பிக்கை வீண் போகாது, நிச்சயமாய் முடிவு உண்டு. நற்செயல்கள் தொடங்கி நீரே எப்படியும் செய்து முடிப்பே. உறுதியாய் நம்பி உள்ளே எப்படியும் செய்து முடிப்பே. உறுதியாய் நம்பி உள்ளே என் மூலம் செய்து முடிப்பே. ஏசையா ஏசையா என் தெய்வம் நீர்தானையா, ஏசையா ஏசையா என் தெய்வம் நீர்தானையா. அதன் காலத்தில் ஒவ்வொன்றையும் நேர்த்தியாய் செம்மையாய் செய்பவரே, அதன் காலத்தில் ஒவ்வொன்றையும் நேர்த்தியாய் செம்மையாய் செய்பவரே. ஆண்டவருக்கு கனமும் ஆண்டவருக்கு மகிமையும் ஆண்டவருக்கு துதியும் ஸ்தோத்திரங்களையும் நாங்கள் ஏறெடுக்கிறோம். எங்கள் தெய்வம் இந்த நாளில் மகிமைப்படும். இந்த நாளில் என் தேவனுடைய நாமம் உயர்த்தப்படட்டும். எல்லா நாவுகளிலும் ஆண்டவரை துதிக்கிற துதி உண்டாகட்டும். துதியினாலே ஒரு விடுதலை உண்டாகட்டும் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும். நீங்கள் அப்படி செய்கிறதற்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன் ஆமேன். தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளில் நம்ம தியானிக்கும்படியாக சங்கீதம் 149 அதனுடைய 8வது வசனத்தை வாசிக்கிறேன். அவர்கள் வாயில் கர்த்தரை உயர்த்தும் துதியும், அவர்கள் கையில் இருபுறமும் கருக்குள்ள பட்டயமும் இருக்கும். அன்பு தேவ பிள்ளைகளே, இங்கே தேவனை துதித்து தேவனை பாடுகிற அவருடைய பரிசுத்தவான்களை குறித்து சொல்லப்படுகிற ஒரு தேவனுடைய வார்த்தை. நானும் நீங்களும் இயேசுவை ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்டு அவருடைய இரத்தத்தினாலே கழுகப்பட்டு நீதிமான்கள் ஆக்கப்பட்டாலே தேவன் நம்மளை அவருடைய பரிசுத்தவான்கள் என்று ஆண்டவர் அறிவிக்கிறார். நீங்களும் நானும் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டிருந்தால், நம்ம ஆண்டவரை உத்தமமாக சேவிச்சா நம்ம எல்லாரும் பரிசுத்தவான்கள். அப்படிப்பட்ட தேவனுடைய பரிசுத்தவான்களுடைய வாயில் என்ன இருக்கும் என்று ஆண்டவர் சொல்கிறார். கர்த்தரை துதிக்கும் உயர்த்தும் துதியும், அவர்கள் கையில் இருபுறமும் கருக்குள்ள பட்டயமும் இருக்கும். இந்த 2 காரியம் நம்முடைய விசுவாச வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமானது. ஒன்று, நாம் கர்த்தரை துதிக்கிற அவரை உயர்த்துகிற துதி நம்முடைய வாயில்
எப்பொழுதும் இருக்க வேண்டும். சங்கீதக்காரன் சொல்கிறாரு, கர்த்தரை எக்காலத்திலும் நான் ஸ்தோத்தரிப்பேன், அவருடைய துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும் என்று. தெய்வம் நமக்கு கொடுத்துருக்கிற ஒரு பெரிய ஆயுதம் என்ன தெரியுமா? துதியின் ஆயுதம். எந்த சூழ்நிலையிலும் ஆண்டவரை துதிக்கணும், எல்லா காலத்திலும் ஆண்டவரை துதிக்கணும், எல்லாரும் ஆண்டவரை துதிக்கணும். நீங்கள் நேரம் எடுத்து 150 சங்கீதத்தை படித்து பாருங்கள். அங்கே ஆண்டவரை நம்ம ஏன் துதிக்கணும், எப்படி துதிக்கணும், யார் துதிக்கணும், எதை கொண்டு துதிக்கணும், எல்லாம் தெளிவாக இருக்குது. அப்போ ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில், ஒரு பரிசுத்தவானுடைய வாயில் எப்பொழுதும் துதி இருக்கணும். காலையில் எழும்பின உடனே துதியோடு தான் எழும்பணும். இரவில் தூங்க போகிறதுக்கு முன்பதாக துதியோடு போய் தூங்கணும். இப்படி எப்பொழுதும் கர்த்தரை துதிக்கிற உயர்த்தும் துதி பரிசுத்தவான்களுடைய நாவில் இருக்கணும். ரெண்டாவது, நமக்கு தேவன் கொடுத்திருக்கிற ஒரு மகிமையான ஆசீர்வாதம், இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் நம்ம கையில் எப்போவுமே இருக்கணும். பட்டயம் என்றால் என்ன? தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய வசனம். எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 12வது வசனத்தில் படித்தீங்கன்னா அந்த பட்டயத்தை குறித்து ஆண்டவர் சொல்கிறார். எபேசியர் 6:17 அது சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த தேவனுடைய வசனமாகிய பட்டயம் எப்பொழுதும் நம்ம கையில், அதுதான் நமக்கு தற்காப்புக்காக ஆண்டவர் கொடுத்துருக்க ஒரு பெரிய ஆயுதம். வேதத்தை வாசித்து தியானித்து அந்த வசனத்தை இருதயத்தில் சம்கரித்து சேர்த்து வச்சு ஒவ்வொரு நாளும் அந்த வார்த்தையை குறித்து பேசி அதை நிலைக்கால்கள் மேலும் கட்டளைப்படிகள் மேலும் எழுதி வச்சு எவ்வளோ அழகாக ஆண்டவர் அந்த வசனத்தை குறித்து வர்ணிக்கிறார் பாருங்கள் உபாகம புத்தகத்தில். அப்போ தேவனுடைய வார்த்தை ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு ஒரு ஆயுதமாக தேவன் கொடுத்திருக்கிறாரு. அது பட்டயம், எதிரியை வெட்டி வீழ்த்தக்கூடிய பட்டயம். இன்றைக்கி காலையில் எழும்பி பைபிள் வாசிச்சிங்களா? காலையில் எழும்பி கர்த்தரை துதிச்சிங்களா? இது ரெண்டும் உங்கள் வாழ்க்கையில் இல்லைன்னா நீங்கள் வெற்றி அடைய முடியாது. துதியும் வேதமும் நமக்கு ரொம்ப முக்கியம், ஜெபமும் முக்கியம்தான். ஆனாலும் இந்த வசனத்தின்படி இந்த 2 காரியமும் உங்கள் வாழ்க்கையில் முதன்மைப்படுத்துங்க, வெற்றி பெறுவீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நல்ல தகப்பனே, இந்த நாளில் துதியும் தேவனுடைய வார்த்தையும் எப்பொழுதும் எங்கள் நாவில் இருக்க உதவி செய்யும். அதன் மூலமாய் வருகிற நன்மையை பெற்றுக்கொள்ள கிருபை செய்தருளும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன்.